நீட் தேர்வு ஏன் ரத்து பண்ணாங்க? மறுபடியும் நீட் தேர்வு எப்போ நடக்க போகுது? தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. போன மே 3ஆம் தேதி நம்ம ஊர் பசங்க கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் ஆசையா கனவுகளோட நீட் எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா? இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் படி அந்த தேர்வு அதிகாரப்பூர்வமா ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு கேட்டா அதுதான் இப்போ பெரிய அதிர்ச்சியே. எக்ஸாம் நடக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சாம். ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு கேரளா வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் கசிவு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கொடுமை என்னன்னா 600 மார்க் எடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதா சொல்றாங்க. சோ இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இந்த தேர்வை மொத்தமா ரத்து பண்ணிட்டு இதுல ஏதோ பெரிய தில்லு முள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. சோ மாணவர்கள் கவலைப்படாதீங்க, இந்த 4 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. புது எக்ஸாம் டேட் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க மறுபடியும் விண்ணப்பிக்க தேவையில்லை, மறுபடியும் காசு கட்டவும் தேவையில்லை. ஏற்கனவே கட்டின ஃபீஸ் மொத்தமும் ரீஃபண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நிஜமாவே கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதின நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இது எந்த அளவுக்கு நியாயம்? சோ படிப்புங்கிறது கனவு, ஆனா அது இப்போ சிலருக்கு பணமா போயிடுச்சு. சோ இந்த தேர்வு ரத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.